காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னை துதிப்பதே உன் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்கட்டும். நீ சுவாசிக்கும் காற்று, நீ உயிர் வாழ தேவையான தண்ணீர், நீ வாழ்வதற்கு வேண்டிய ஆகாரம், நீ தங்க இடம், நீ பயமின்றி உறங்க உனக்கு தேவையான பாதுகாப்பு, நீ காணும் அழகிய உலகம், காய் கனிகள், விருட்சங்கள், புஷ்பங்கள், மிருகங்கள், இனிமையான பாட்டுக்களை பாடும் அழகிய பறவைகள், உன்னால் அளக்க முடியாத ஆகாயம், சமுத்திரம், உன்னால் எண்ண முடியாத மீன் இனங்கள், நட்சத்திரங்கள், மணல் குவியல்கள், மலைகள், நதிகள், உன் அறிவுக்கு எட்டாத உன் சிந்தனை உலகம், உன் திறமைகள், உன்னுடையது என்று உரிமை பாராட்டும் பொருட்கள், உன் செயல்கள் எல்லாமே என்னுடைய ஈவுகள் தானே. நீ எதை கொண்டு வந்தாய்? உன் ஜீவன் உனக்கு சொந்தமானது அல்ல. உன்னை ரட்சித்து என் வசனத்தால் உன்னை வழிநடத்தி இன்றும் உன்னை அன்பால் ஆதரித்து உன் கண்ணீர் துடைத்து சோர்வு அகற்றி கரம் பிடித்து நடத்தும் உன் நல்ல மேய்ப்பர் நான் அல்லவா? எண்ணி எண்ணி துதிசை. பூட்டிய கதவுகள் திறக்கும், காரிருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் இருதயத்தை நிரப்பும். ஆதார வசனம்: வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். ஏசாயா 35:1.